நிறைய பேர் சினிமாவில் அறிமுகமாகறாங்க. ஆனால் எல்லாருக்குமே தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. ரஜினி அவர்களுக்கு மருமகன், கமலுக்கு வில்லன், விஜய்க்கு நெருங்கிய நண்பனும் இப்போது சினிமாவுக்கு வாய்ப்பே இல்லாமலும் இருக்காங்களாம். ஜெய்சங்கரோடு இணைந்து குழந்தை நட்சத்திரமாக நடித்த ஒரு நடிகர் பல ஆண்டுகளாக சினிமா வாய்ப்பு இல்லாமல் இருந்து வராரு. அவர் யார் அப்படின்றத தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பல நடிகர்கள் வளர்ந்து பெரியவர்களாக மாறும்போது அந்த சிறுவனான நினைக்கக்கூடிய அளவுக்கு பிரமிப்பாக இருக்கும். அந்த வகையில் ஜெய்சங்கருடன் இணைந்து குழந்தை நட்சத்திரமாக நடிச்சுட்டு இப்போ வாய்ப்பு இல்லாமல் பல ஆண்டுகளாக இருக்காங்களாம். 1967ஆம் ஆண்டு பிறந்த இவர் தனது 5 வயதில் 1962ஆம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான அச்சனும் பாப்பையும் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். 1980 வரை மலையாளத்தில் பல வெற்றி படங்களில் நடித்தார். கேரள அரசின் மாநில விருது 3 வாங்கினார். 3 முறை வாங்கியிருக்கார். 1975ஆம் ஆண்டு வெளியான ஜெய்சங்கரின் எங்க பாட்டன் சொத்து என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்த இந்த சிறுவன் பெயர் மாஸ்டர் ராகு. 1982ஆம் ஆண்டு நடிகராக களமிறங்கிய ராகு 1991 வரைக்கும், அதாவது தீச்சட்டி கோவிந்தன் என்ற படத்தில் நடிச்சிருக்கிறார். இளைஞராக அவர் நடித்த முதல் படம் இதுதான். அதன் பிறகு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அண்ணாமலை படத்தில் அவருக்கு மருமகனாக நடிச்சிருந்தார். 1994இல் கமலஹாசனின் நம்மவர் படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தார். இந்த மாஸ்டர் ராகு தான் 90s குழந்தைகளினுடைய ஃபேவரேட் நடிகர் வில்லன். பின்னாளில் ஹீரோ என பல பரிமாணங்களை கொண்ட நடிகர் கரண். நம்மவர் படத்திற்கு பின் தொடர்ந்து தமிழில் கவனம் செலுத்திய கரண் பல வெற்றி படங்களில் 2வது கதாநாயகனாக நடித்தார். நெகட்டிவ் ரோல்களில் நடித்தார். இந்த நிலையில் இப்போ அவருக்கு பட வாய்ப்பே இல்லாமல் இருக்கார் அப்படின்றதா மிகப்பெரிய அளவில் சோகமான ஒரு விஷயம். 2016ஆம் ஆண்டு உச்சத்தில் சிவா என்ற படத்தில் நடித்தார். அதன் பிறகு திரைப்படங்கள் நடிக்காத கரண் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.